அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டங்களில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழாவையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகர கழகம் மற்றும் கீழ்மலை, மேல்மலை ஒன்றிய கழகங்கள் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு கழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் பன்னீர்செல்வத்தின் துரோகங்களை பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். பொதுக்கூட்டத்தில் பயனாளிகளுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பாமகவைச் சேர்ந்த சிலர் அக்கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து மூஞ்சிக்கல் பகுதியில் நகர கழக அலுவலகத்தை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஈரோடு புறநகர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி நம்பியூர் ஒன்றிய கழகம் சார்பில் நம்பியூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கழக அவைத் தலைவரும் அமைச்சருமான திரு கே.ஏ. செங்கோட்டையன் சிறப்புரையாற்றினார். 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் மட்டுமல்ல, புரட்சித்தலைவர் அம்மாவால் உலக வரலாற்றை படைத்த இயக்கம் இந்த இயக்கம். எத்தனை திட்டங்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அந்த புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரே, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். கூட்டத்தில் இருப்பவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இந்த இயக்கத்திற்காக வாழ்ந்தார். உங்களுக்காக நல திட்டங்களை உருவாக்கினார். அந்த தூய தலைவருடைய படம் அரசு நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறீர்களா இல்லையா? சொல்லுங்கள். உங்களை அதைத்தான் கேட்கிறீர்கள். உங்களுக்காக வாழ்ந்தவர் இன்றைக்கு பார்க்கின்ற போது எனக்கு தெரியும், கோடிக்கணக்கான பேர் நாளொரு மேனியும் பொறுதலுமாக கண்ணீர் சிந்துகிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்கள், தந்தைமார்கள் நினைவிடத்திற்கு செல்கிற போது நாங்களும் கலங்கி போவோம். மதுரை மாநகர் மாவட்ட மேற்கு 2ஆம் பகுதி 21வது வட்ட அஇஅதிமுக சார்பில் பெத்தானியாபுரத்தில் நடைபெற்ற அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட 16வது வட்ட அஇஅதிமுக சார்பில் எல்லிஸ் நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு பாஸ்கரன் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் செல்லூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு பங்கேற்றார். நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் கொக்கராயன்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி. தங்கமணி பங்கேற்று கழக அரசின் சாதனைகள் மற்றும் சட்டமன்றத்தில் திமுக நிகழ்த்திய வன்முறைகளை சுட்டிக்காட்டி சிறப்புரையாற்றினார். சட்டமன்றத்தில் நடந்தது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. திமுக வேண்டுமென்றே தகராறு செய்து விட்டார்கள். இனிமேல் மக்களிடத்தில் சென்றால் திமுகவுடைய உண்மையான சுயரூபம் வெளியேற்பட்டு விட்டது. மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைத்ததெல்லாம் மறந்து நமக்கு எதிர்ப்பாக திரும்பி விட்டார் என்பதை அவர்கள் நினைத்ததற்கு பின்னால் தான் ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக, செய்த தவறை மறைப்பதற்காக அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றார்கள். நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று யாரும் செல்லவில்லை. திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உடுமலை தொகுதி ஜிலேபி நாயக்கன் பாளையம் பெதப்பம்பட்டி பகுதியில் மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஈரோடு மாநகர் மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றிய கழகம் சார்பில் அவல்பூந்துறையில் அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு கே. சி. கருப்பண்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே. வி. ராமலிங்கம், திரு வி. பி. சிவசுப்பிரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மாவோட படத்தை போடக்கூடாது. அம்மாவோட கொடுத்திருக்காங்க. அம்மா ஏன் அம்மாவோட படத்தை போடக்கூடாது? யார் அதை கேட்கறது? அது மாதிரி இன்றைக்கு நல்ல ஒரு ஆட்சி மீண்டும் நமக்கு வந்திருக்கு. மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர். காமராஜ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ.எஸ். மணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றியதுடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.